தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் நலனுக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது ஒரு அற்புதம் வாய்ந்த எந்த கோவிலில் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த மாரியம்மன் கோவிலில் இருக்குது. இது தாங்க திருச்சி சமயபுரம் மாரியம்மன். இந்த காலகட்டத்தில் அம்மனுக்கு தளிகை நிவேதனமானது கிடையவே கிடையாது. இந்த பூச்சொரிதல் விழா அப்படிங்கிறது சமயபுரம் மாரியம்மன் போன்ற அம்மன் கோவில்களில் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இந்த 28 நாட்களுக்கு அம்மன் மேற்கொள்ளக்கூடிய விரதத்தான் பச்சை பட்டினி விரதம். அம்மனை குளிர்விக்க கூடை கூடையாக இந்த டைமில் பூக்களை கொண்டு வந்து அதை சாற்றி வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு விழாவாக்கு இந்த திருச்சி சமயபுரத்தில் நடக்கக்கூடிய ஒரு புனிதமான விழா தான் இது அம்மன் மீது பூக்களை தூவி நோய்கள் நீங்கி வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இருக்குது. மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த வழிபாடானது பல்வேறான ஊர்லேருந்து மக்கள் அனைவருமே கூடை கூடையாக இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கூடை கூடையாக கொண்டு வந்து இந்த பூச்சொரிதல் விழாவில் கொண்டு வந்து கலந்துக்குவாங்க. இது பார்த்திங்களா ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப பிரபலமாக ஒரு 5 ஞாயிற்றுக்கிழமை இது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் திடீரென நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமானவும் விஷயங்களையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயங்களையும் நம்ம குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த அம்மன் விரதம் இருக்கக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நாமளுமே விரதம் இருந்து இந்த டைமில் இந்த அம்மனுக்காக பூச்சொரிதல் விழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூக்களை போட்டு நம்ம சமர்ப்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக மாறும். அம்மனோட மனது குளிர்ந்து நமக்கு என்ன வேண்டுதல்வோ அனைத்துமே நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பானது இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்த்திங்களா மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்குமே ஒவ்வொரு வாரமே ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய அற்புதமான விழா. இந்த விழாவில் அம்மனை தரிசித்தாலே தீராத நோய்களும் நீங்கும். அதே மாதிரி திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேற ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதத்தை தொடங்கக்கூடிய வைபவமானது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ள சக்தி தலங்களில் முக்கிய தலமான திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்றது தான் இந்த பூச்சொரிதல் விழா. இது ஆண்டுதோறுமே மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு 28 நாட்கள் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா நடைபெறும். இந்த நாளில் மாயாசூரனை வதம் செஞ்ச பாவம் நீங்கவும் உலகத்தோட நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய்கள் தீவினை அணுகாத சகல நன்மைகளும் கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மரபு மாறி அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது இந்த ஆலயத்தில் இருக்குது. இதன் பற்றி பார்த்தீங்களா அம்மனுக்கு பச்சை பட்டினி விரதத்தை தொடங்கி ரொம்ப ஒரு 4 வாரமாக இப்போ தொடங்கிட்டு தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை புண்ணிய வாகனம் வாஸ்து சாந்தி முடிந்து மேலுமே பார்த்திங்களா சமயபுரம் மாரியம்மனுக்கு காப்பு கடுதலானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூச்சொரிதல் விழாவில் கோயில் நிர்வாகம் சார்பில் கோயில் இணை ஆணையர் சூரியநாராயணன் தலைமையில் கோயில் பணியாளர்கள் பக்தர்கள் கிராம மக்கள் உள்ளிட்டவங்க கூடை கூடையாக பூக்களை யானை மீது வைத்தும் தலையில் சுமந்தும் கையில் ஏந்தியும் வந்து அம்மனுக்கு சாற்றி வழிபடுறாங்க. மேலுமே திருச்சி மாவட்டத்தோட பல்வேறு பகுதியில் இருந்தும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த அம்மன் ஆலயத்திற்கு வந்து விடிய விடிய விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வாகனங்களில் பூக்களை வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து மாரியம்மனுக்கு சாற்றிருக்காங்க. பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலுமே விழா ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழு தலைவர்
விஎஸ்பி இளங்கோவன், கோயில் இணை ஆணையர் சூரியநாராயணன் உள்ளிட்டவங்க தலைமையில் பணியாளர்கள் சேர்ந்து வருகிறாங்க. மேலுமே இந்த சமயபுரம் மாரியம்மன் நம்ம ஆண்டவனுக்காக விரதம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நமக்காக அந்த இறைவனே விரதம் இருப்பது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட நினைவுக்கு வருவது அம்மனுக்கு நடைபெறக்கூடிய பூச்சொரிதல் விழா தான். இது கூடை கூடையாக மலர்களால் அம்மனுக்கு நடைபெறக்கூடிய பூச்சொரிதல் விழா இன்னுமே ரொம்ப பிரபாதமாக இருக்கும். அதே மாதிரி பூச்சொரிதல் விழாவானது மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்குமே ஒவ்வொரு வாரமே ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இந்த சமயபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா ரொம்ப வெகு சிறப்பாக இது பார்த்திங்களா நடைபெற்றது. மாரியம்மன் சிறப்பான தரிசனம் தந்து அருள் பாலித்தார். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற்றுவதாக சொல்லப்படுறாங்க. இது பார்த்திங்களா நம்ம தங்கை பார்த்திங்களா மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் இருந்து பார்த்திங்களா இப்பூக்களே முதல்ல சொரியப்படுகிறது. பூச்சொரிதல் விழா உருவாக காரணமான அற்புத நிகழ்வை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருச்சியை கைப்பற்றுவதில் ஆங்கிலேய படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே மிகப்பெரிய போட்டியானது இருந்துச்சான். அப்போது பிரெஞ்சு படைகள் ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டு இருந்தாங்களாம். அவங்கள தாக்குவதற்கு ஆங்கில படைகள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி முன்னேறினாங்க. கொள்ளிடத்தில் வெள்ளம் வரவே ஆங்கில படை வீரர்கள் சமையற்புரத்தில் தங்களோட ஆளுநர் ராபர்ட் கிளைவ் மற்றும் தளபதிகளான ஜின்ஜின், டால்டன், லாரன்ஸ் ஆகியோரோடு தங்கியிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தாங்க கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகளை கொட்டகை அமைத்து பாதுகாத்தாங்க. எனவே இரவு நேரத்தில் மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையுமே உத்தரவு போட்டிருந்தாங்களாம். ஒரு நாள் தளபதி ஜின்ஜின் நள்ளிரவில் ஆயுதங்கள் இருந்து அந்த கொட்டையை பாதுகாக்க சுற்றி வந்து கொண்டிருந்தான். அப்போது தான் மஞ்சள் ஆடை உடுத்தி ஒரு பெண் தன்னோட 2 கைகளிலும் தீச்சட்டி ஏற்றி சென்றாலாம். யார் நீ, நில் அப்படின்னு சொல்லி கத்தினானா அந்த ஜின் அப்படிங்கிறவரு. ஆனால் அவனோட குரலை பொருட்படுத்தாமல் அந்த பெண் சென்றாலாம். உடனே அந்த ஜின் அப்படிங்கிறவரு தன்னுடைய கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டாங்களாம். அப்போது தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்து தான். என்ன அப்படின்னா துப்பாக்கி தோட்டாக்கள் அனைத்துமே பூக்களாக மாறி அந்த பெண்ணோட தலையில் விழுந்துதான். துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த அந்த ஊர் மக்கள் பார்த்திங்களா ஜின்ஜினிடம் தவறு செஞ்சு விட்டீங்க, நீ இது எங்களோட காவல் தெய்வம் மாரியம்மனை நீங்கள் சுட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பாமல் அந்த ஜின் அப்படிங்கிற ஒரு வேகமாக ஆலயத்திற்கு ஊர் மக்களோட சென்று பார்த்தான். அப்போது தான் தெரிஞ்சது அம்மன் பார்த்திங்களா கருவறையில் இல்லை. திடீரென ஒரு பேரொளி கருவறையை நிரப்பியதான். பீடத்தில் மீண்டும் அம்மன் வந்தமர்ந்தாங்களாம். அனைவருமே அந்த அம்மனை வணங்கி கீழே விழுந்து வணங்கியிருக்காங்க. ஆனால் ஜின்ஜினுக்கு கண் பார்வை பறிபோயிருந்ததான். அதுக்கப்புறம் தான் ஊர் மக்களோட அறிவுரையை கேட்டு மாரியம்மன் கிட்ட நான் செஞ்சது தப்பு, உன்னை அம்மனை போய் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டானாம். 3 நாள் கழித்து அவனுக்கு கண் பார்வையானது கிடைத்துதான். இந்த நிகழ்வில் இருந்து அம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே இது நடைபெற்றதான். மற்றொரு விஷயமும் பூச்சொரிதல் வைபவத்தின் பின்னணியில் இருப்பதாக இருக்குது. மக்களோட நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களோட நலனுக்காகவும் சிவபெருமானை வேண்டி இந்த மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி வரைக்குமே 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள். இந்த விரத நாளில் அம்மனுக்கு வழக்கமான தளிகைக்கு பதிலாக துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சி, பாசிப்பருப்பு, இளநீர் வகைகளை படையலாக வைத்து படைப்பாங்க. மேலுமே பக்தர்களுமே விரத உணவை மட்டுமே உண்பாங்க. அம்மன் பார்த்திங்களா விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அம்மனோட மனதை குளிர்ச்சி செய்யவே பூச்சொரிதல் விழாவானது இது ஆண்டுதோறுமே ரொம்ப சிறப்பாக நடைபெறுவதாக சொல்லப்படுறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் திருத்தலம் உருவான வரலாறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னே சொல்லலாம். திருக்கடையூரில் யமனோடு இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள நினைத்த மார்க்கண்டேயர் சிவபெருமான்கிட்ட சரணடைந்தாராம். ஈசனுமே கலாச்சாரம் மூர்த்தியாக அவதாரம் எடுத்து யமதர்மனை அளித்தலாம். இது உலகில் ஜரண மரணத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான். நோய்களோட அதிபதியான மாயாசூரன் நோய்களை பரப்பி மக்களை பார்த்திங்களா துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி தன் வடிவமான மாரியம்மனை மாயாசூரனை வதம் செய்ய அனுப்பினாங்களாம். அதே மாதிரி மாரியம்மன் மாயாசூரனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செஞ்சாங்களாம். பின்னர் தான் அவங்களோட தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களோட கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற அருள் புரிந்திருக்காரு. பின்பு ஈசனோட அருளோட தன்னோட தமையன் ஸ்ரீ ரங்கநாதன் திருக்கோயிலில் முதல்ல வைஷ்ணவி தேவியாக அமர்ந்தாள். பின்னால் சமயபுரத்தில் மாரியம்மனாக வீற்றிருக்கிறாள் இந்த மாரியம்மன் தன்னோட 8 கரங்களில் இடப்புறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலப்புறமாக
கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை பார்த்தீங்களா தாங்கியிருக்காள். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் மாயாசூரனோட தலை மீது கால் பதித்து அமர்ந்த பக்தர்களோட குறைகளை தீர்த்து வருகிறாள். இன்றுமே விபூதியை இங்கு பிரசாதம், தலவிருச்சகமாக வேப்ப மரமானது இங்கே இருக்குது. மேலுமே உற்சவர் பார்த்தீங்களா அம்மனோட திருநாமம் 1000 கண்ணுடையால் கருப்பண்ணசாமி குதிரை வாகனத்தில் வலம் வந்து காவல் புரிகிறார். இந்த கோவிலில் 3 விநாயகர் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியா ஒரே கருவறையில் அருள் பாலிக்கிறார். இங்கு 2 தீர்த்த குளங்கள் இருக்குது. ஒன்று பெருவளை வாய்க்கால் தீர்த்தம், இன்னொன்று பார்த்தீங்களா மாரி தீர்த்தம். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சமயபுரம் மாரியம்மன் இந்த டைமில் விரதம் இருக்கக்கூடிய, நம்மளுக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம போய் நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்துமே, நம்மளுடைய குறைகள் அனைத்துமே சொல்ல அது அனைத்துமே நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நியூ வீடியோஸாக வரும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் வாஸ் தேங்க்யூ.